செட்டில் ஆகல எப்படி செட்டில் ஆகணும், என்னதான் உங்களுக்கு செட்டில் ஆகணும்? செட்டில்ன்றது இப்ப நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? ஸ்கூல் படிக்கும் போதே காலேஜ் போனா செட்டில், காலேஜ் போனா வேலைக்கு போனா செட்டில், வேலைக்கு போனா கல்யாணம் பண்ண செட்டில், கல்யாணம் பண்ணா குழந்தை பிறந்த செட்டில், அப்படியே கேள்வி திரும்பி ரிப்பீட்டர்ல போகும். இந்த 20 to 35 வயசுக்குள்ள இந்த கார் வாங்கணும், வீடு வாங்கணும், இதெல்லாம் தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் செட்டில். 35 வயசுக்கு மேல நமக்கு பிறந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும், அதுகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் நினைக்கிறதா ஒரு செட்டில். அதுக்கு மேல ஒரு 60 வயசு ஆகும்போது வேற குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கணும், அதெல்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் தான் நீங்க நினைக்கிற செட்டில். அப்ப இங்க செட்டில்ன்றது என்ன? வயசுக்கு வயசு மாறுது. இதெல்லாம் இருந்தா செட்டில்னு நம்ம யார் சொல்லி நம்ப வச்சிருக்கோம்? செட்டில்ன்றது நீங்க எதை வச்சு டிபெண்ட் பண்றீங்க? நம்ம எவனுக்கோ ஒருத்தருக்கு ப்ரூவ் பண்ணணும், நான் ஏன் ஓடணும்? அட எவனோ கொடுத்த ஒரு அவமரியாதைக்கும், எவனோ சொன்ன ஒரு வார்த்தைக்கும், யார் முன்னாடியோ ப்ரூவ் பண்றதுக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடுறோம், எதுக்கு ஓடுறோம், யாருக்கு ஓடுறோம், எதுக்குமே தெரியாம கண்மூடித்தனமா ஓடி 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 கடைசியில் ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி மண்டைக்குள்ள ஏறி உட்காந்துக்கிறோம். செட்டில் ஆனாதான் வாழ்க்கை. நீங்க செட்டில் ஆவீங்க, ஆனா எப்ப வாழுவீங்க? நாளைக்கு ஒரே நாள்ல ஜீவம்பா போட்ட மாதிரி நம்ம கை கிடைச்சதுச்சு, நம்ம அங்கேயே ஸ்கைப்ல நின்றுவோம்னு நினைக்கிறீங்க? அடுத்து என்ன அப்படின்னு இந்த மானக்கட்ட மனசு தோணாது. சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் செட்டில் ஆகிறது மட்டும்தான் யோசிக்கிறோம். ஒன்னு புரிஞ்சுக்க, இங்க வந்து செட்டில்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இங்க ஏஜுக்கு தகுந்த அப்படி லெவல மட்டும் தான் நடக்கும். நம்மளை தற்காத்துக்கிறதுக்கு, நமக்காக வாழ்றதுக்கு சம்பாதிச்சா பரவாயில்ல. இங்க நம்ம யாருமே சம்பாதிக்கிறதுக்காக தான் வாழ்றோம், வாழ்றதுக்காக சம்பாதிக்கிறதே கிடையாது. Download ShareChat.